நெக்குக்கான எக்ஸசைஸ் மொத்தம் 4ங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற 3 30 30 30 முறை, லாஸ்ட் சொல்றது 10 முறை. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1, கை 2 இப்படி வச்சுங்க, நல்லா இப்படி கோர்த்துக்கலாம். அப்புறம் இப்படி கொண்டு வாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் வருது வரட்டும், இன்னும் ஸ்லோவாக வரணும். பின்னாடி கொண்டு போங்க, பின்னாடி நல்லா வச்சுங்க. இன்னும் ஸ்லோவாக கொண்டு போங்க. ஸ்லோவாக போயிட்டு கையை வந்து இன்னும் பின்னாடி பிடிச்சிங்க, இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாமா? ஸ்லோவாக கொண்டு வாங்க, அப்புறம் ஸ்லோவாக கொண்டு போயிட்டு நல்லா பிடிச்சது மேக்ஸிமம். அப்படி பிரியறப்ப வந்து தலை நேராகவே வச்சு. இது எக்ஸசைஸ் நம்பர் 1. நம்பர் 2, ரிலாக்ஸ் பண்ணிங்க. கை 2 சைடில் விட்டுங்க, சைடில் வச்சுங்க. முதுகு நல்லா நேரம் வச்சுங்க. ஷோல்டர் வரைக்கும், ஷோல்டர் வந்து நல்ல கால் வரைக்கும் தூக்கிங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு 3 செகண்ட் வச்சிருந்து அப்புறம் ஸ்லோவாக கீழே விட்டுலாம். அப்போ இன்னொரு முறை பண்ணி மேல, இன்னொரு முறை கீழே விட்டுங்க. இது எக்ஸசைஸ் நம்பர் 2, 30 டைம்ஸ். 3வது கை வந்து அதே மாதிரி கீழே விட்டுங்க. முதுகு நல்லா நேரம் வச்சுக்கோங்க. தலையை நல்லா திருப்புறப்போ நாடியை முன்னாடி கொண்டு போகணும். தலையை சாய்ச்சிட வேண்டாம், முன்ன பிடிவோ சைடில் பிடிவோ வேண்டாம். தலை இப்படி சாஞ்சிட வேண்டாம். நாடியை முன்னாடி வச்சு கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகணும். எவ்வளோ மேக்ஸிமம் போகணும், நரம்பெல்லாம் புடைக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த பொசிஷன் அப்படியே ஒரு 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த பக்கம் ஷோல்டர் தலை மட்டும் திரும்பினா போதும், ஷோல்டர் போக வேண்டியதில்லை. இது மாதிரி 30 டைம்ஸ் பண்ணிடணும். இப்போ சொல்லக்கூடியது 4வது எக்ஸசைஸ். அதில் தலையை வந்து ரெசிஸ்டன்ட் பண்ண போகிறோம், தலையை தள்ள போகிறோம். அதே சமயத்தில் இங்கேருந்து கையில் வந்து ப்ரெஷர் கொடுத்து ரெசிஸ்டன்ட் கொடுப்போம். இப்படி வச்சுட்டு நல்லா பண்ணுறோம். நல்லா தள்ளட்டும். தலை பின்னாடி போயிடக்கூடாது. அதே சமயத்தில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுக்கணும். இது ஒரு 5 செகண்ட் அதிலே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து பின்னாடி கையை இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ தள்ளுங்க. தலையை வந்து பின்னாடி தள்ளுறாரு, கையை வச்சு முன்னாடி தள்ளுறாரு. தலை வந்து நேராகவே இருக்குது, தலை நேராக வச்சு இது மாதிரி ஒரு 5 செகண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்து ரிலாக்ஸ் பண்ணிங்க. அடுத்து சைடில் இந்த காது இருக்கு இல்லையா, காதுக்கு நேர் மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு கையை வந்து இப்படி இருக்கு பெர்பெண்டிகுலராக வச்சுட்டு இப்போ தள்ளுங்க. நல்லா தள்ளுனா ஒரு சடக்குன்னு சதங்க. அது மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஒரு முறை வரணும்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை, பட் அப்படிலாம் வரத்தான் செய்யும். அப்புறம் அந்த பக்கம் அடுத்ததான் வந்து 5வது கீழ். தலையை எடுத்து வைக்க வேண்டியதில்லை. தலை எங்க இருக்குதோ ஒரு சைடு விட்டுருங்க. தலை எங்க இருக்குதோ அங்கேயே கை விட்டா போதும். அப்படியே கொண்டு வச்சு நல்லா தள்ளுங்க. தலையை கீழே அமர்த்துங்க, கையை மேலே தள்ளுங்க. ஃபுல் நெக் எல்லாம் ஃபுல் ஸ்டிஃப் ஆகும். அதுதான் இந்த பாயிண்ட் வேணும். ஒரு 5 செகண்ட் வச்சாச்சு. இனி ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த 5 டைரக்ஷன் பண்ணோம் இல்லையா, இதை வந்து 10 தடவை 10 ரவுண்ட்ஸ். இவ்வளோதான் நெக்குக்கான எக்ஸசைஸ்.